Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see types of sentence. நம்ம last class la type sentence உடைய types பார்த்தோம். மொத்தம் 3 types of sentence: simple sentence, compound sentence and complex sentence சொல்லியிருந்தேன். அதில் simple sentenceனா என்னன்னு சொல்லியிருப்பேன். simple sentenceன்றது ஒரு independent class, அதாவது தனியாக இயங்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், முழுமையான வாக்கியம், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற வாக்கியம் தான் என்னது சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம். அதில் 2 டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதாவது மல்டிபிள் சப்ஜெக்ட் வித் சிங்கிள் வேர்ப் இல்லைனா மல்டிபிள் வேர்ப் வித் சிங்கிள் சப்ஜெக்ட், தட் இஸ் காம்பவுண்ட் வேர்ப் ப்ளஸ் காம்பவுண்ட் சப்ஜெக்ட் அண்ட் சிங்கிள் வேர்ப் ப்ளஸ் சிங்கிள் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப், காம்பவுண்ட் வேர்ப், காம்பவுண்ட் சென்டென்ஸ். செகண்ட் டைப் என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போது அடுத்து இருக்க 2 சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் கூட நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இந்த காம்பவுண்ட்லேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ்லேயும் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்னா சில டவுட்ஸ் வரும். இப்போ காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். வாங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, காம்பவுண்ட் சென்டென்ஸ் நம்ம நேற்று பார்த்தது சிம்பிள் சென்டென்ஸ் இல்லையா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன? இப்போ நேற்று நான் காம்பவுண்ட் வேர்பு காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னா 2 சொன்னேன். இங்கே காம்பவுண்ட் சென்டென்ஸும் 2 தான். 2 சென்டென்ஸை நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, 2 சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 2 சென்டென்ஸ்னும் போது 2 இண்டிபெண்ட் கிளாஸ், 2 தனியாக இயங்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இங்கே. ஓகே, ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் 2 independent classes. Compound sentence contains 2 independent classes, 2 main class. 2 independent class என்றது என்னன்னு கூட சொல்லலாம், main class ன்னு கூட சொல்லலாம். Compound sentenceல என்ன இருக்கும், 2 independent classes இருக்கும். ஓகே, next compound sentence joined by coordinating conjunctions. Compound sentence joined by coordinating conjunctions. Third one, என்னெல்லாம் அந்த coordinating conjunction அப்படின்றது தான் third point. Fan boys. See, compound sentence நான் இதுதான். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ், அதாவது 2 தனியாக இயங்கக்கூடிய முழுமை பெற்ற வாக்கியத்தை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணி எழுதுகிறோம், அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட், அந்த 2 இண்டிபெண்ட் கிளாஸஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று வேணும் இல்லையா, என்ன அது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன, ஆல்ரெடி கன்ஜங்ஷன்ஸ் டாபிக் எடுக்கும்போது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக என்னன்றது நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். டீட்டெயிலாக கோஆர்டினேட்டிங்னா என்ன சபார்டினேட்டிங்னா என்னன்னு தனித்தனியாக நம்ம கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் சேனலில் போய் வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்றது 2 verbs or 2 words or 2 nouns இல்லை 2 sentences 2 கிளாஸஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன்ஸ், கனெக்டிங் வேர்ட்ஸ், அதுதான் என்னது ஜாயினிங் வேர்ட்ஸ் தான் என்னது கன்ஜங்ஷன்ஸ், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ்னாலே ஜாயினிங் வேர்ட்ஸ். இந்த 2 கிளாஸையோ 2 வேர்ட்ஸையோ 2 வேர்ப்ஸையோ இல்லை 2 சப்ஜெக்டையோ ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ என்னெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், எப்படி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக என்ன இருக்கும், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம கனெக்ட் பண்ண ஜாயின் பண்ண யூஸ் பண்ண போகிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இதுதான். ஃபேன் பாய்ஸ், ஃபேன் பாய்ஸ். ஃபேன் பாய்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஃபேன் பாய்ஸ், எஃப் ஃபார், ஏ அண்ட், ஓகே, என் நாட், பி பட், ஓ ஆர், ஒய் எட், எஸ் ஸோ. இதுதான் அந்த ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும் அப்படின்றது, அதாவது ஒரு
ஒரு கிளாஸில் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லையும் என்ன இருக்கும், ஃபேன் கண்டிப்பாக இருக்கும். அந்த கிளாஸில் பாய்ஸும் இருப்பாங்க, ஃபேன் பாய்ஸ். மறக்கவே மறக்காது. காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம 2 கிளாஸையோ 2 வேர்பையோ 2 நவுனையோ ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற கன்ஜென்ஷன்ஸ் வந்து ஃபேன் பாய்ஸ் கன்ஜென்ஷன்ஸ். தட் இஸ் F is for A and N not, B but, O or, Y yet, S is so. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. These are called as coordinating conjunctions. Coordinating conjunction இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா ப்ரீவியஸ் கிளாஸ் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. See the sentence. The boys went to the park, but they did not go to the zoo. இந்த 2 சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நான் இதை சொல்கிறேன், இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும். பட் நம்ம என்ன சொன்னோம், ஃபேன் பாய்ஸ் சொன்னோம். அதில் B is for பட்டு, கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொன்று என்னது, 2 independent classes. See here, boys பார்க் வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், தேலேருந்து ஜூ வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் நான் தனியாக எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், the boys went to the park. Second sentence, they did not go to the zoo. See the 2 sentences. The boys went to the park. அப்படின்னா என்ன, பாய்ஸ் வந்து பார்க்குக்கு போனாங்க. ஒரு சென்டென்ஸ். த பாய்ஸ்ன்றது சப்ஜெக்ட், வெண்ட்ன்றது வேர்ப், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கம்ப்ளீட் தாட். அப்போ இது என்னது, இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் கிளாஸ். கரெக்டா? நெக்ஸ்ட்டு, தே டிட் நாட் கோ டு த ஜூ. அவங்க ஜூக்கு போகலை. தே சப்ஜெக்ட், டிட் நாட் கோ வேர்ப், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கம்ப்ளீட் தாட் கொடுக்குது, முழுமையான அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன்னொரு சென்டென்ஸ். அப்போ இது என்னது, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போது இந்த 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டெய்ன்ஸ் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ். 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கா, த பாய்ஸ் வென்ட் டு த பார்க், தே டிட் நாட் கோ டு த ஜூ. ஓகே, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஜாயின் பை கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன். என்னது கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன், பட். இது என்னன்னா, பாய்ஸ் வந்து பார்க்குக்கு போனாங்க, ஆனால் அவங்க எங்கே போகல, ஜூக்கு போகல அப்படின்ற வரதுனால பட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இஸ் எ கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் இட் கண்டெய்ன்ஸ் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். அதாவது 2 சென்டென்ஸும் நீங்கள் தனித்தனியாக எழுதினாலும் என்ன கொடுக்கும், கம்ப்ளீட்டான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அந்த 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸை கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறது தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். புரியுதா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்கள். See here, we like pizza and we like noodles. Okay, we like pizza and we like noodles. இப்போ இது 2 சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா, we like pizza and we like noodles. இப்போ இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸு, இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். we like pizza, எங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். we like noodles, எங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கோம். we like pizza and we like noodles. இப்போ இதை சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுங்க. இப்போ இது காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருக்குது. 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸு ஜாயின் பை எ கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன். இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதை இப்போ சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுங்க பார்க்கலாம். எப்படி எழுதுவீங்க, we like pizza and noodles. That's all. We like pizza and
noodles. Simple sentence. Single subject, single verb. புரியுதா? அவ்வளோதான், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் contains two independent clauses and it is joined by a coordinating conjunction, that is this fan voice conjunction. இந்த fan voice conjunction மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. இதில் இருக்க எதனா ஒரு கன்ஜென்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் காம்பவுண்ட், சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா எந்த சென்டென்ஸில் ஃபேன் பாய்ஸ் வச்சு ரெண்டு கிளாஸஸை ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ரேதர் தேன் ஃபேன் பாய்ஸ் வேறு எதனா கன்ஜென்ஷன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். அப்போ இதையும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் இதை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.